அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானியை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பாக இருக்க போதுன்னு பார்த்தோன்னா தொட்டதெல்லாம் துணுவக்கூடிய ஒரு மாதமாக, முக்கியமாக விருச்சிக என்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள், இதில் தான் கவனம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருப்பீங்க, இல்லை வண்டி வாங்கலாம்னு ஒரு பிளானில் இருப்பீங்க. பழைய வண்டி இருக்கும், அதை போட்டு புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படி ஒரு திங்கிங் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு ஏதாவது செய்யலாம், தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம். உங்களோட வீடை கூட நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் இது மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லா தான் இருக்கும். அந்த வீடு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இன்னும் சூப்பராக வச்சுக்கணும். ஏன்னா இந்த கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு அந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் செய்யணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுது. அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் எதனா வாங்குறது அந்த பழைய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மிக சிறந்த விஷயமாக இருக்கும். அதுக்கான பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு சேங்ஷன் ஆகி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாத இறுதியில் பங்குனி மாத இறுதியில் எல்லாமே உங்களுக்கு சேங்ஷன் ஆகி கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்குறது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. அதுவே ஒரு பெரிய பரிகாரம்னு சொல்லலாம். இல்லைன்னா அது விரயங்கள் வேறு மாதிரி ஆகும். அதுவும் பார்ப்போம் என்னன்ட்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சரிங்களா, விருச்சிக ராசி நண்பர்கள் படிப்பு எந்தெந்த குழந்தைகளாம் இந்த வாட்டி தேர்வுகள் எடுத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்குது. அதாவது படிப்பு நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் இன்னும் ஆர்வத்துடன் கவனத்துடன் படிக்கணும். கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் எதிலே ஒரு விஷயத்தை அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அதனால் படிப்பை கோட்டை விட்ட வேணாம். அந்த படிப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் என்பது நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். படிப்பு நல்லா இருக்குது, நம்ம தான் அதை படிக்கணும். அதை மைண்டில் வச்சுங்க கண்டிப்பாக கம்பல்சரி. தேர்வு முடிவுகள் நல்லதாக வரும். எந்தெந்த ராசியினர், சரிங்களா, எந்தெந்த நட்சத்திர அதிபதிகள் வச்சுருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு எந்த படிப்பு செட் ஆகும்னு பார்த்து செலக்ட் பண்ணி படிக்கணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கூட நீங்கள் கேட்டு கால் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளின் படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் புதிய முயற்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதான வாய்ப்புகள் உண்டு. நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்க போகுது. என்னென்னா கொஞ்சம் மெதுவாக வரும், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு, சரிங்களா. இந்த காலகட்டம் அதிக ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களோட இளைய சகோதரத்திற்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு டபுளாக திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இளைய சகோதரர் வேறு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு ரிட்டர்ன் கம்பல்சரியாக இருக்குது. அதில் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு உதவணும். மேலும் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிகளுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பொருட்கள் கையிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கவனமாக வைங்க. மனதிற்கு பிடித்த நண்பர்களுடன் சிறிய சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மன விரயம் ஏற்படுவதற்கான காலகட்டம். என்னடா இவ்வளோ நாள் இவ்வளோ செஞ்சு கொடுத்தமே, இப்போ பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே இந்த பர்சன் அப்படின்னு ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய பிரச்சனை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த மாத இறுதியில் அது சால்வ் ஆகிடும். ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கிடைச்சிடும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு,
ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட காதல் திருமணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனப்பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, மன இறுக்கத்தை ஏற்படுத்தும், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உடையதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் கவனமாக வைப்பது மிகவும் நல்லது. பரிகாரம் முக்கியமாக சொல்கிறேன், விருச்சிக ராசி அன்பர்கள் தங்கத்தை ஏதாவது அடமான வச்சுட்டு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது தங்கம் சார்ந்த பொருளோ இல்லை மஞ்சள் நிறமான ஆடைகளோ ஏதோ கிழிவதற்கோ தொலைவதற்கான உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறிய உடல் உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் விரும்பிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் யாராவது மனசில் நினச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க அரசாங்க தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க, அந்த பர்சன் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன நிறுவனங்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சிறிய உபாதைகள் ஏற்படும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் விரைவில் தீர்வு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வேணுமா இது வேண்டாமா, எப்போ தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுறது மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன விபத்து, முக்கியமாக வாகன விபத்து சார்ந்த விஷயங்கள், இல்லைனா அந்த அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக வருமானம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்க போகுது. இது யாராலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, தந்தை சார்ந்த விஷயங்கள் சில விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் தந்தையின் அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பங்குனி மாதம் உங்களுக்கு அள்ளி வழங்க போகுதுன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் இல்லை சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, நேர மேலாண்மை கண்டிப்பாக கவனமாக பயன்படுத்துங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளின் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மேலும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு திறமையான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரன் வந்தாலும் கொஞ்சம் தள்ளி போவதற்கான சான்சஸ் உண்டு. பட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் உங்களின் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காவோ அண்ணனோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் மூலம் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பண்ணுறதா கரெக்டாக நீங்கள் பேசுவீங்க, அவங்க பண்ணுறதா கரெக்டாக அவங்க பேசுவாங்க. அதனால் சின்ன சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் சிறிய தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு இல்லை நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்தாற் போல் விஷயங்கள் நடக்கும். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுத்துகிட்டு தான் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் அது சக்ஸஸ் கொடுக்கும். அதுதான் மிக சிறந்த பரிகாரம். எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்வது சாதகமான பலனை தரும் என்றும் பெரிய கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.